சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கீழ் மாறுகிறது யாழ் தெல்லிப்பளை வைத்தியசாலை. தரமான சேவை வழங்க புதிய தீர்மானம். கோட்டாபய தாக்கல் செய்த மனு மேலதிக விசாரணைகளை பிற்போட நீதிமன்றம் உத்தரவு. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சுகீஸ்வர பண்டார கைது. அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. உயிர்த்தனாயிரு தாக்குதல் விசாரணை. அமெரிக்காவிடம் உள்ள சான்றுகளை அரசு கோரியுள்ளதா என ஐதக கேள்வி. யாழில் தொடர்ந்துடன் மோதி ராணுவ வீரர் உயிரிழப்பு. காவல்துறையினர் விசாரணை. மாநில அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் இடையே இணக்கமான சூழல். சட்டசபையில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டமை குறித்து ஆளுநர் நெகிழ்ச்சி பதிவு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வைத்தியசாலையின் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு மற்றும் வைத்தியசாலை ஆகியவற்றை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதன் ஊடாக மக்களுக்கு தரமான சேவையை வழங்க முடியும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி கூட்டம் இன்று தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டம் பிரதேச செயலக அபிவிருத்தி குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீபவானந்த ராஜா தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தெல்லிப்பளை வைத்தியசாலையின் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு மற்றும் வைத்தியசாலை ஆகியவற்றை மத்திய அரசின் கீழ் கொண்டு வந்து அதனை மேம்படுத்தி மக்களுக்கு சேவை வழங்குவது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவின் மேலதிக பரிசீலனையை எதிர்வரும் 24ஆம் திகதி வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரும் புதிய மக்கள் முன்னணியின் தலைவருமான சுகீஸ்வர பட்டார கைது செய்யப்பட்டுள்ளார். 2 அரசு நிறுவனங்களில் ஒரே நேரத்தில் வேதனம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் சுகீஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டுள்ளார். 2 வேதனங்களை பெற்றமை தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக அமெரிக்காவின் முதன்மை கூட்டாட்சி புலனாய்வு அமைப்பினர் மேற்கொண்ட விசாரணை தரவுகளை தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக கோரியுள்ளதா என்று ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் நடத்தப்பட்ட குறுகிய காலப்பகுதிக்குள்ளும் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே முழுமையான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அமெரிக்க அரசாங்கத்தின் உதவியை கோரியிருந்ததாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை புலனாய்வு அமைப்புகளுக்கு சில தொழில்நுட்ப நிபுணத்துவம் பற்றாக்குறையாக இருந்தமையினாலேயே இந்த உதவி கோரப்பட்டதாகவும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு உறுதி அளிக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் முதன்மை கூட்டாட்சி புலனாய்வு அமைப்பின் முகவர்கள் இலங்கையின் குற்றப்புலனாய்வு திணைக்களம், ராணுவ புலனாய்வுத்துறை மற்றும் அரச புலனாய்வு சபை ஆகியவற்றுடன் இணைந்து கூட்டு விசாரணைகளை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகளின் முடிவுகளை அமெரிக்காவின் முதன்மை கூட்டாட்சி புலனாய்வு அமைப்பினர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளதுடன் உள்ளூர் அதிகாரிகளாலும் அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டுள்ளது. இந்த விசாரணைகளின் அடிப்படையில் 2020ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி அமெரிக்காவின் முதன்மை கூட்டாட்சி புலனாய்வு அமைப்பின் விசேட முகவரால் அமெரிக்க நீதிமன்றத்தில் 71 பக்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 2020 டிசம்பரில் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் உள்ள அமெரிக்க மாவட்ட நீதிமன்றத்தில் இலங்கையில் ஏற்கனவே காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் சிலருக்கு எதிராக குற்றவியல் வழக்கும் தொடரப்பட்டது. இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தொடர்பாக அமெரிக்காவின் விசாரணை தொடர்பான ஆவணங்களும் அமெரிக்காவின் முதன்மை கூட்டாட்சி புலனாய்வு அமைப்பிடம் உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி கூறியுள்ளது.
ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது விசாரணையை மீள ஆரம்பித்த நிலையில் இந்த ஆவணங்களை அமெரிக்காவின் முதன்மை கூட்டாட்சி புலனாய்வு அமைப்பிடம் கோரியுள்ளதாக என்றும் அல்லது கோரவில்லை எனில் ஏன் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அந்த கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான அரசாங்கத்தின் விசாரணைகள் எந்தவித அரசியல் தலையீடுகளுமின்றி சுதந்திரமான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மட்டக்களப்பில் இன்று அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கிழக்கு சமூக அபிவிருத்தி ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் அதன் இணைப்பாளர் புகாரி தலைமையில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு அருகிலும் இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்கள், குடிசார் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் மத தலைவர் என பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர். இதன்போது தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சாட்சிகளாக கருதப்படும் சுரேசலை மற்றும் பிள்ளையான் போன்றவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் அவர்கள் மூலமாக உண்மைகளும் ஆதாரங்களும் சட்டப்பூர்வமாக திரட்டப்பட வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர். மேலும் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை திசை திருப்ப முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுடன் 3 மொழிகளிலும் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. கடந்த காலங்களில் எந்தவித குற்றச்சாட்டுகளுமின்றி நீண்டகாலம் சிறை வைக்கப்பட்டு தற்போது விடுதலையாகியுள்ள அப்பாவி முஸ்லிம் மக்கள் மீதான புலனாய்வு பிரிவின் தொடர் கண்காணிப்புகள், விசாரணைகள் மற்றும் அச்சுறுத்தல்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சிகள் தனது சொத்துக்கள் குறித்து முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை அமைச்சர் KD லால்காந்த நிராகரித்துள்ளார். இதுகுறித்து அக்கறை கொண்டவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். கடுவல மற்றும் மகரகமையில் அமைச்சர் லால்காந்தவிற்கு 2 சொகுசு வீடுகள் உள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசாநாயக்க தெரிவித்திருந்தார். அத்துடன் புதிய சொகுசு வாகனங்களை பயன்படுத்த மாட்டோம் என்ற தங்களது வாக்குறுதியிலிருந்து தற்போதைய அமைச்சர்களும் பின்வாங்கிவிட்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அமைச்சர் லால்காந்த் தனது வீடுகள் இருக்கும் இடத்திலேயே இருக்கட்டும் என கூறியுள்ளார். அத்துடன் தனது வீடுகள் எங்கே இருக்கின்றன என்று சொல்ல தேவையில்லை என்றும் யாருக்கேனும் பிரச்சனை இருந்தால் அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவில் சாத்தானின் பிள்ளைகள் நுழைந்துள்ளமையினால் மூத்த உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக்க இன்று தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இரு கட்சிகளின் தலைவர்களும் அவர்களது உறுப்பினர்களும் அரசியல் ரீதியாக தப்பி பிழைக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதைய தலைவர்களின் கீழ் இரு கட்சிகளும் ஒன்றிணைவதனூடாக கட்சிகளை மேலும் வலுப்படுத்த முடியும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாயக்க நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பலாலி ராணுவ முகாமில் கடமையாற்றும் ராணுவ சிப்பாயொருவர் யாழ்ப்பாணம் நெழுக்குளம் பகுதியில் புகையிரதத்துடன் மோதி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை யாழ்ப்பாண காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் நெழுக்குளம் பகுதியில் புகையிரதத்துடன் மோதி ராணுவ சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பலாலி ராணுவ முகாமில் கடமையாற்றும் பகலகம பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய நிரோஷன் லக்மால் என்பவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த ராணுவ சிப்பாய் விடுமுறையில் வீட்டுக்கு சென்ற நிலையில் விடுமுறை காலம் முடிவடைந்த பின்னரும் நீண்ட காலம் கடமைக்கு திரும்பாது இன்றைய தினம் மீண்டும் கடமைக்கு திரும்பியுள்ளார். இதன்போது நீண்ட காலம் கடமைக்கு திரும்பாதமை குறித்து கொழும்பில் உள்ள ராணுவ தலைமையகத்திற்கு சென்று விளக்கம் கொடுக்குமாறு பலாலி ராணுவ அதிகாரிகள் பணித்த நிலையில் அவர் புகையிரத்துடன் மோதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கட்டம் கட்டமாக தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். கடற்றொழிலாளர் பிரச்சினை என்பது ஒரே நாளில் தீர்க்கக்கூடிய பிரச்சினை அல்ல என்றும் அதனை தீர்ப்பதற்காக உரிய சட்ட நடவடிக்கை அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பான் அரசின் நிதியுதவியுடன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் இரணைப்பாலி கிராமிய கடற்றொழில் அமைப்பிற்காக நிறுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நன்னீர் பனிக்கட்டி உற்பத்தி நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக கடற்றொழிலாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் அமைச்சின் அதிகாரிகள், உள்ளூராட்சி பிரதிநிதிகள், கடற்றொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பெருமளவிலான கடற்றொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர்.
குறித்த பனிக்கட்டி உற்பத்தி நிலையம் மூலம் கடற்றொழிலாளர்கள் தங்களது கடற்றொழில் உற்பத்திகளை தாராளமான முறையில் பாதுகாத்து சந்தைப்படுத்துவதற்கான வசதிகள் மேம்படுத்தப்படுவதுடன் அவர்களின் பொருளாதார நடவடிக்கைகளும் மேலும் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநிறுத்துவதில் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் குறித்த நிகழ்வில் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் சில அரசியல்வாதிகள் சட்டவிரோத செயற்பாடுகளுடன் தொடர்புபட்டு செயல்பட்ட சூழ்நிலைகள் இருந்ததாகவும், ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்தவொரு சட்டவிரோத செயற்பாடுகளுக்கும் ஆதரவோ ஒத்துழைப்போ வழங்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தின் ஆட்சி அனைவருக்கும் சமமாக அமைய வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கட்டம் கட்டமாக தீர்த்து வைப்பதற்கான திட்டமிடல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் ஏற்றுமதி துறையை வலுப்படுத்தி நிலையான பொருளாதார வளர்ச்சியை அடைவதை நோக்கமாக கொண்ட தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் வழிகாட்டலில் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையினால் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தொழில்நுட்ப உதவியுடன் இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் துறையின் 300க்கும் மேற்பட்ட தரப்பினரின் பங்களிப்புடன் தயாரிக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு கடந்த மே மாதம் 4ஆம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தேசிய தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க 2030ஆம் ஆண்டிற்குள் 36 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருவாய் இலக்கை அடைவது இதன் பிரதான நோக்கமாகும். இலங்கையை உலகளாவிய சந்தைக்கான போட்டித்தன்மை மிக்க விநியோக சங்கிலி மற்றும் அறிவு சார்ந்த ஏற்றுமதி மையமாக மாற்றுவதற்காக இந்த திட்டம் இரு முக்கிய தூண்களின் கீழ் வகுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஏற்றுமதி பன்முகப்படுத்தல் மற்றும் பெறுமதி சேர்க்கப்பட்ட உற்பத்திகளை அதிகரிப்பதற்காக மோட்டார் வாகன உதிரிப்பாகங்கள், கரிம மற்றும் ரப்பர் சார்ந்த கைத்தொழில்கள், கடல்சார் கைத்தொழில்கள், மசாலா பொருட்கள், டிஜிட்டல் தயாரிப்புகள், மின்னணு உதிரிப்பாகங்கள், பயன்படுத்தப்பட்ட உணவு மற்றும் பானங்கள் ஆகிய 8 முன்னுரிமை துறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் முதன்முறையாக ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் அதன் இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டுள்ளதை தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பெருமிதத்துடன் பதிவிட்டுள்ளார். புதிய தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் சுமூகமாக தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் வெளியிட்ட பதிவில் இந்த வரலாற்று மாற்றத்தை முதன்மையாக குறிப்பிட்டுள்ளார். முதல் முறையாக சட்டசபையில் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் ஆளுநர் உரையின் இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்ட சரித்திர நிகழ்வானது மாநில அரசு மற்றும் ஆளுநர் மாளிகை இடையே இணக்கமான சூழல் நிலவ வேண்டும் என்ற தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்துள்ளது என தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிய உதயம் தோன்றிய நாள் என்று என்பதை மக்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுநரின் முழு உரையையும் எந்தவித இடையூறுமின்றி சட்டமன்றத்தில் இன்று வாசிக்க பெற்றது மிகுந்த மன நிறைவை தருகிறது என சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் ஆளுநர் உரையின் போது சட்டமன்றத்தில் பல்வேறு அரசியல் மோதல்களும் புறக்கணிப்புகளும் அரங்கேறி வந்த நிலையில் புதிய அரசின் முதல் கூட்டத்தொடரில் தேசிய கீதத்துடன் புதிய மரபு தொடங்கப்பட்டிருப்பது தமிழக அரசியலில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. பிரான்சின் வெர்சைல் அரண்மனையில் வைத்து நேற்றிரவு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அமெரிக்க ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டமை தாமே எதிர்பாராத ஒரு ஆச்சரியமான விடயம் என்று பிரெஞ்சு அரசாங்கம் அறிவித்துள்ளது. வெர்சைல் அரண்மனையில் பிரெஞ்சு அரசு தலைவர் வழங்கிய இரவு விருந்தில் கலந்து கொண்ட ட்ரம்ப் முதலில் G7 மாநாட்டிற்காகவும் இரவு விருந்திற்காகவும் பிரான்சுக்கு நன்றி தெரிவித்ததுடன் ஈரானுடனான ஒப்பந்தத்தில் தான் இப்போது கையெழுத்திடப் போவதாக குறிப்பிட்டதும் அருகிலிருந்த பிரெஞ்சு அரசு தலைவர் உட்பட அனைவருக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் இவ்வாறொரு நிகழ்வு குறித்து எந்த விவரங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை. ட்ரம்ப் இவ்வாறு கூறியதும் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ எழுந்து சென்று ஒப்பந்த தாள்களுடன் திரும்பி வருவதை கண்ட தாங்களும் ட்ரம்ப் ஒப்பந்த வசதியாக அவருக்கு முன்னால் இருந்த உணவு தட்டுகள் மற்றும் குவளைகளை அகற்றி இடம் ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் அதன் பின்னர் ட்ரம்ப் அந்த ஆவணத்தில் கையெழுத்திட்டு தம்மை ஆச்சரியப்படுத்தியதாகவும் பல அமைச்சர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வெர்சாய்ல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட போதிலும் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக முதல் பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்காக அமெரிக்கா, ஈரான், அத்துடன் பாகிஸ்தான், கட்டார் மற்றும் ஏனைய நாடுகள் நாளை வெள்ளிக்கிழமை சந்திக்க உள்ளதாக சுவிஸ் அரசாங்கம் இன்று காலை அறிவித்துள்ளது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மத்திய அரசின் கீழ் மாறுகிறது யாழ் தெல்லிப்பள்ளி வைத்தியசாலை. தரமான சேவை வழங்க புதிய தீர்மானம். கோட்டாபய தாக்கல் செய்த மனு மேலதிக விசாரணைகளை பிற்போட நீதிமன்றம் உத்தரவு. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சுகேஸ்வர பண்டார கைது. அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. உயிர்த்தனாயிரு தாக்குதல் விசாரணை. அமெரிக்காவிடம் உள்ள சான்றுகளை அரசு கோரியுள்ளதா என ஐதக கேள்வி. யாழில் தொடர்ந்துடன் மோதி ராணுவ வீரர் உயிரிழப்பு. காவல்துறையினர் விசாரணை. மாநில அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் இடையே இணக்கமான சூழல். சட்டசபையில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டமை குறித்து ஆளுநர் நெகிழ்ச்சி பதிவு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.